ஸ்டார்ட். ஐயா உங்கள் பேர் என்ன? பேர் சென்றாங்க. ஸோ ஐயாவுக்கு வந்து 73 வயசு ஆகுது. அவருக்கு வந்து நம்ம ஒரு காலில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அது எப்படி இருக்காதுங்கிறது அவர் சொல்லுவார். இருக்கும் சொல்லுங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணது இப்போ எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். நம்ம இருக்காரு. ஸோ அவருக்கு அப்பயும் 2 மூட்டுலேயும் தேய்மானம் இருந்துச்சு. அப்பயே இருந்துச்சுங்க. ஸோ இப்போ ஒரு வருஷம் ஆனதுனால இப்போ வந்து இந்த பரவாயில்லைங்களா? ஸோ இப்போ ஒரு வாட்டி நடந்து காட்டுங்க எல்லாத்துக்கும். இப்போ அவரால் சப்போர்ட் இல்லாமல் தனியாக நடக்க முடியுது. அந்த கால் வலியெல்லாம் குறைஞ்சதுனால இப்போ அவர் இன்னொரு கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணி இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மூட்டு தேய்மானத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறத பற்றி. பரவாயில்லைங்களா உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம்? நல்லா இருக்கு. அப்படிங்களா? நல்லா இருக்கு. சரி சரி. நல்லா இருக்கும்னாங்க. இப்போ இந்த காலையும் செய்யறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ ஆப்ரேஷன் பண்ண காலில் வலி இருக்கா? வலி இப்போ கொஞ்சம் லேசாக நல்லா இருக்குது. அதனால தான் சரி இன்னொரு கால். எஞ்சிக்கிறதுக்கு வந்து சரி சரி சரி. ஸோ மூட்டு மாற்று ஆப்ரேஷனுக்கெல்லாம் பயந்துக்கு தேவையில்லை. ஸோ அவர் மாதிரி ஒரு வருஷம் பண்ணியும் நல்லா இருக்காங்க. வலி இருக்கிறவங்க நல்லா இருக்கு. இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் நினைக்க தேவையில்லை. கரெக்டான டைமில் ரொம்ப மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சர்ஜரி பண்ணால் அந்த மாதிரி நல்லா நடக்கலாம். உங்கள் வேலையை நீங்கள் செய்கிற அளவுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அவர் சொல்கிறது.